வணக்கம் மக்களே. டிஎன்பிசியும் குளறுபடியும் டிஎன்பிசியும் ஊழலும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஏன்னா அந்தளவுக்கு டிஎன்பிசியை பொறுத்த மட்டும் ஊழல் மலிந்து கிடக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2012 நினைக்கிறேன், சுடலைமுத்து அப்படின்னு சொல்லி ஒரு சேர்மன் இருந்தார். அவருடைய பீரியட்லாம் அவ்வளோ ஊழல், அவ்வளோ லஞ்ச லாவணியம் டிஎன்பிசியில் விளையாண்டுச்சு. அதனால தான் ஜெயலலிதா 2011 வெற்றி பெற்றதுக்கப்புறம் நடராஜ் ஐபிஎஸ் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ஓரளவுக்கு நேர்மையான ஆள். அவரை சேர்மனாக போட்டு அவர் நிறைய என்ன செஞ்சார் அப்படின்னா டிஎன்பிசியில் உள்ள ஊழலில் வெளியில் கொண்டு வந்தார். அந்த சேர்மன் வீடெலாம் மெம்பர்ஸ் வீடெலாம் ரைடு நடந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஓஎம்ஆர் ஷீட்டு, ஹால் டிக்கெட்டு அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பரபரப்பாக செய்தி வந்துச்சு. இப்போ இதை ஏன் சொல்கிறேன், 2012 கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன்னா, இன்ன வரைக்கும் டிஎன்பிசி அப்படி தான் இருக்குது. அதாவது பேக்கேஜ் மாதிரி சொல்லுவாங்க. டிஎன்பிசி இப்போ குரூப் 1 எக்ஸாமினேஷன் கால்ஃபார் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ்லேருந்தே பைசா கொடுத்துட்டிங்கன்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ வரைக்கும் உங்களை கொண்டு போயிடுவாங்க. சும்மா நீங்கள் அப்பியர் ஆனால் போதும். இதுக்கு இந்த மாமா வேலை பார்க்குறதுக்கு சில இன்ஸ்டியூஷன்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி தான் குரூப் 2ல் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் ஃபுல் மார்க் போடுறதுக்கு காசு. இந்த மாதிரி குரூப் 1 முழுவதுமே கரப்ஷன் தான். இப்போ இந்த பத்திரிக்கைலாம் வெளில வரும் பார்த்தீங்களா, சலவை தொழிலாளி மகள் பாஸ் ஆனால், குரூப் 2 டிஎஸ்பி ஆனால் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுக்கு போடுவாங்க அப்படின்னா, எந்த விதமான கேட்டகிரிகளையும் உள்ளாமல் இருக்காமல் பார்த்தீங்களா, அவங்கள மட்டும் தான் உள்ளே கொண்டு வருவான். மற்றபடி முழுவதும் கரப்ஷனான ஒரு துறை எது அப்படின்னா அது டிஎன்பிசி தான். இதில் இதே கிடையாது, ஒரு நேர்மையான இதே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இங்கேருந்து போகக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாமே ஆளுங்கட்சிக்கான வேண்டப்பட்டவன் தான். அவன் கொடுக்கையிலே ஒன்று தலைமைக்கு விசுவாசமாக இருக்கணும், அல்லது ஏதாவது பணம் கொடுத்து தான் போவார்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவர் எப்படி நேர்மையாக இருப்பார்? போய் திருடு கொள்ளை பண்ணுறவன்ட்ட நீங்கள் எப்படி நேர்மையை எதிர்பார்க்க முடியும்? அதே மாதிரி தான் இதுவும். சரி, இப்போ நான் டிஎன்பிசியால் எப்படி பாதிக்கப்பட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். நான் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் தயாராகிருந்தேன். அப்போ மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ்லாம் சிவில் சர்வீஸுக்கு தயாராகலை. ஒரு பிரேக் வேணும் அப்படிங்கிறாங்க. ஒரு 5 வருஷம் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு தடை விதிச்சிருந்தாங்க. அது ரிலீஃப் ஆகி 2007 கருணாநிதி சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் ஒரு 170 வேக்கன்சி குரூப் 1 மட்டும் கால்ஃபார் வந்துச்சு. அப்போ அது கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷமாக குரூப் 1 எக்ஸாமினேஷன் கால்ஃபாரே வரல. ஒரு பல்காக ஒரு 170 வேக்கன்சி கால்ஃபார் வந்துச்சு. ஆகா, அவ்வளோ அழகாக வருதே அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் நமக்கு டிஎன்பிசியில் இவ்வளோ ஊழல் இருக்குன்னு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ சரி, இவ்வளோ நல்லா இருக்கே அப்படின்னு பார்த்து சிலபஸ் எடுத்து பார்த்தா ரொம்ப எளிமையாக இருக்குது. ஏன்னா சிவில் சர்வீஸ் நம்ம படிக்கிறோம், இது ரொம்ப ஈஸியாக இருக்கே, அப்போ இதுக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பிரேக்கை விட்டுட்டு 2007 குரூப் 1க்கு தயாராகிறோம். இந்த 170 வேக்கன்சிஸ். அப்போ பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸு, ப்ரிலிம்ஸில் 200 கேள்வி. ஆமாம், ப்ரிலிம்ஸில் 200 கேள்வி தான், வெறும் ஜிஎஸ் மட்டும் தான் இருக்கும். அதில் 50 ஆப்டிடியூடு இருக்கும். நாங்களாம் இந்த பேங்க்கு, ரயில்வே, எஸ்எஸ்சிலாம் எழுதுறதுனால ஈஸியாக அந்த 50 அடிச்சிடும். அதை அடித்தாலே போதும். இதில் ஒரு 100 சுற்றி விட்டிங்கனாலே போதும். ஈஸியாக 130 120 தான் ப்ரிலிம்ஸு. ஒரு பாஸ் ஆகிடும், குவாலிஃபையர்லாம். மெயின்ஸை பொறுத்தளவுக்கு 2 பேப்பர் மட்டும் தான், GS1 GS2 இருக்கும். சிவில் சர்வீஸ் படிக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஈஸியாக தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பேட்டர்ன்லாம் ரொம்ப, அதாவது டெஸ்கிரிப்டிவாக எழுதுகிற மாதிரி இருந்துச்சு. அதாவது அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி 98 99க்கு அப்புறம் ஜெயலலிதா அவங்க எடுக்கவே இல்லை. திருப்பி கருணாநிதி 2006க்கு அப்புறம் தான் இந்த கால்ஃபார் நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட் ஆரம்பிக்குது. சரின்னு சொல்லிட்டு நாங்களாம் ஒரு 4-5 பேர் சிவில் சர்வீஸை பிரேக் விட்டுட்டு நாங்கள் டிஎன்பிசி குரூப் 1க்கு தயாரானோம். நான் வாழ்க்கையில் செஞ்ச ஒரு மிகப்பெரிய தவறு எதுங்கன்னா அங்கே தான். அது யாரும் நம்ம அப்போ அந்த சமயத்தில் நம்ம கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு உட்காந்து ஸ்கூல் புக்குக்கெலாம் டைரெக்டாக குரூப் 1க்கு எழுதுகிறேன். நான் சிவில் சர்வீஸில் டெல்லி வரைக்கும் போய் கோச்சிங் கிளாஸ்லாம் எடுத்த ஆள். சரின்னு சொல்லி எல்லாம் ஸ்கூல் புக்கெல்லாம் அடித்து எந்த கோச்சிங் கிளாஸுமே போல் அப்படியே உட்காந்து படிச்சுக்கிட்டே இருந்தோம். சென்னையிலையும் அந்த சில கோச்சிங் ஒரு லாஸ்ட் மினிட்ல மட்டும் எழுதணும். ப்ரிலிம்ஸ் எழுதணுன்னா ப்ரிலிம்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ணிட்டேன். மெயின்ஸுக்கு பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு யாருக்குமே தெரியாது. அதாவது சாதாரணமாக சென்னையை தவிர எந்த கோச்சிங் கிளாஸில் கான்டாக்ட் இல்லாத யாருக்குமே மெயின்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியாது. மார்க் மட்டும் தெரியும். 300 + 300 600 மார்க் மட்டும் தான் தெரியும். இன்டர்வியூக்கு ஒரு 80 மார்க் நினைக்கிறேன், அதான் நினைக்கிறேன், மறந்துடுச்சு, 80 100 நினைக்கிறேன். சரின்னு சொல்லிட்டு எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் பற்றி எதுவுமே தெரியாது. எத்தனை கேள்வி, 1 மார்க்கா 2 மார்க்கா, பிக் கொஸ்டின்ஸாக எதுவுமே தெரியாது. எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போய் உட்காடுறோம். பார்த்தா 2 மார்க்கு 5 மார்க்கு 10 மார்க்கு பார்த்திங்கன்னா நிறைய எழுதுகிற மாதிரி கொஸ்டின்ஸு. ஸோ யார் அங்கே சுதாரிச்சு, ஏன்னா 98 99 பார்த்திங்கன்னா பெரிய கொஸ்டின்ஸு, பிக் கொஸ்டின்ஸாக எழுதுகிற மாதிரி இருந்துச்சு. ஷார்ட் கொஸ்டின்ஸாக இப்போ
ஆர்டிகிள் 44 பற்றி ஒரே வரியில் சொல்லு அப்படின்னு சின்ன சின்ன கேள்விகளாக இருக்கும். 2 மார்க் ஒரு மார்க்கு, அதாவது அப்ஜெக்டிவே ஒரு மார்க்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ யார் 3 மணி நேரத்தில் அதை எழுதணும், யார் அந்த நேரத்தில் சுதாரித்து கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக பார்த்து அடித்தாங்களோ அவங்க தான் அடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. நான் கொஸ்டின் பார்த்துட்டு டக்குன்னு நல்லா பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு எழுதையிலே நல்லா தெரிஞ்சு, ஆக நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஈஸியாகவும் இருந்துச்சு வச்சுக்கோங்க. என்னோட எழுதின சக நண்பர்கள்லாம் வந்து அவங்க வந்து இந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கிற முடியாமல் பாதி எழுதுறதுக்குள்ளேயே வந்து டைம் ஆயிடுச்சு, 3 மணி நேரம் டைம் பத்தலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சுதாரிச்சதுனால 100% கொஸ்டினை அட்டன் பண்ணிட்டு வெளியில் வரையிலே மகிழ்ச்சியோடு வந்தேன்னு வச்சுக்கோங்க. இதே தான் பேப்பர் 1. பேப்பர் 2வும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப அருமையாக இருந்துச்சு, சூப்பராக ரிசல்ட்டும். கண்டிப்பாக ஏதாவது சர்வீஸ் வாங்கிடலாம் அப்படின்னு பார்த்து இது பண்ணிக்கிருந்தோம். வெளியில் வந்து என்னோட கூட வந்து வெளியில் வந்து எல்லாருமே வந்து இன்றைக்கி அவங்க நண்பர்களாக தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு. நான் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டாக வருவேன் அப்படின்னு கூட என்னை எதிர்பார்த்தாங்க. அந்தளவுக்கு நான் வந்து வெளியில் வந்து சொன்னேன். எல்லா கேள்வியும் நல்லா பண்ணியிருந்தேன். 1 மார்க் கொஸ்டின்ஸ் இருந்து எல்லாமே வெளியில் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன். மறுநாளும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஏன்னா ஒரு 4 வருஷமாக அதுக்காக நம்ம சிவில் சர்வீஸ்லேருந்து படிச்சுக்கிட்டே இருந்ததுனால எனக்கு தேர்வு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து, பாலிட்டிலேருந்து, ஜியாகிரஃபிலேருந்து திச்சு நகர்த்தி எடுத்துகிட்டேன்னு வச்சுக்கோங்க. வெளியில் வந்தால் நல்லா எழுதிக்கிருந்தான். 600 மார்க்கு. பார்த்தா ரிசல்ட் வருது. ரிசல்ட்டில் என் நம்பரே இல்லை. ஏன்னா அது நம்பரே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப தூண்டு போயிட்டேன். சரின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் கோர்ட்டில் கேஸ் போடுறோம். கேஸ் போட்டால் மதுரை ஹைகோர்ட்டில் போடுறோம், சென்னையில் போடுறோம். பார்த்தா கேஸு தள்ளுபடி ஆயிடுச்சு. சரி, அதுக்கடுத்த வருஷம் கால்ஃபார் வந்துச்சு, அதை எழுதணும். அப்படியே தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருந்தோம். அப்போ தான் டிஎன்பிசியோட ஊழல் அதெல்லாம் வெளியில் வருது. என்னென்னா பேக்கேஜ், அதாவது ப்ரிலிம்ஸ்லேருந்து சில கோச்சிங் கிளாஸஸ்லாம் இங்கே இருக்குது. இந்த சிஐடி நகர், டி நகர்லலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து பேக்கேஜ் மாதிரி ப்ரிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸ் கொடுத்து கரெக்டாக அவ்வளோ கொடுத்தா அப்படியே உங்களை பாஸ் பண்ண வச்சுருவான் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் தெரியும், டிஎன்பிசி மெம்பர்ஸ்க்கே தெரியும். இது என்னது, இதை பற்றி நிறையா பேர் வீடியோலாம் போட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்டங்கிறனால நான் சொல்கிறேன். அந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னு சொல்லி அப்புறம் தான் தெரிஞ்சு, ஆஹா வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸுக்கு நமக்கு வந்து வயசாகிடுச்சு அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒவ்வொரு ப்ரிலிம்ஸும் நான் எழுதி அழகாக மெயின்ஸ் போயிட்டே இருந்தோம். அதேமாதிரி இந்த சமயத்தில் குரூப் 2 வந்துச்சு. குரூப் 2 எழுதினேன். குரூப் 2ல் எனக்கு செக்ரட்டரியேட் சர்வீஸில் ஏஎஸ்ஓவே கிடச்சின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ முதல்ல குரூப் 1 சொல்லிடுறேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து அந்த குரூப் 1 2007 அந்த 170 வேகன்சி வந்து என்னால் மனசே தேரலை, இதாகலை. அது இவ்வளோ அருமையாக எழுதுனா இதுக்கு மீறி நம்மளை எப்படி இது பண்ண போயிட்டாங்களே அப்படிங்கிறத 90% எல்லா கொஸ்டினும் நல்லா பண்ணியிருந்தேன். சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், இது ஆர்டிஐயில் இது கேட்டேன், அதாவது காப்பி என்னோடய மெயின் சீட்டோட இதை கேட்டேன். பார்த்தா ஆர்டிஐயில் அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. திருப்பி அப்பீல் போனோம். அப்பீல் போய் சிஐசி வரைக்கும் போய் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பேப்பர்லாம் தர முடியாது, ஆனால் நீங்கள் வந்து வேணால் உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் வியூ பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைம் கொடுத்துட்டான். அன்றைக்கி வந்து டிஎன்பிசி ஆஃபீஸில் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலான்னு. சரின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போனோம். உள்ளே போயில செல்லு எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டா, பென்சில் பேப்பர் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு. உள்ளே போய் பார்த்தா நாங்கள் எழுதின பேப்பரை கொடுக்குறான். பேப்பரில் ஒரு இங்கு, ஒரு பென்சில் மார்க்கு அழிச்சது ஒன்றுமே கிடையாது, அப்படியே இருக்குது. அதாவது என்ன எங்களுக்கு கொடுத்த, நாங்கள் வந்து எக்ஸாம் எழுதிட்டு சூப்பர்வைசர்கிட்ட என்ன கொஸ்டின் பேப்பரை கொடுத்தோமோ அது அப்படியே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எங்களுடைய பேப்பர்லாம் திருத்தவே இல்லைன்னு அர்த்தம். அப்போ என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னா, அவன் வந்து காசை வாங்கிட்டு அப்படியே யார் இதிலேருந்து வராங்களோ அவங்கள அப்படியே மெயின்ஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் கிளியர் பண்ணி இன்டர்வியூவில் ஃபுல் மார்க்கை போட்டு பாஸ் பண்ண வைக்கிறது தான் டிஎன்பிசியோட வேலை. அப்போ நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ சப்போஸ் கட் ஆஃப் இருக்கு பாருங்க, 340 கட் ஆஃப் இருக்குது அப்படின்னா உங்களை என்ன பண்ணுவோம், பிசி 340 கட் ஆஃப் அப்படின்னா 335 போட்டு உங்களை ஃபெயில் ஆக்கிடுவான். 5 மார்க்கில் போச்சே அப்படின்னு சொல்லி நம்ம ஆதங்கப்பட்டுட்டு அடுத்ததில் அடிப்படான்னு சொல்லி தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். இப்படி தான் நடக்கும். அந்த மார்க் எப்படி போடுவோம் அப்படின்னா, அதையும் நான் விசாரிச்சேன். என்ன பண்ணுவேன்னா, கொஸ்டின் பேப்பர் பஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, திருத்தவே மாட்டான். வெயிட் நிறையா இருந்தால் நிறையா மார்க் போடு, வெயிட் கம்மியாக இருந்தால் பாசிவ் மார்க் கட் ஆஃப். இப்போ எம்பிசியாக இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு 380 கட் ஆஃப், 381 இன்டர்வியூ கொடுத்துருக்கேன் அப்படின்னா நிறையா எழுதிங்கன்னா 379 ஒரு மார்க்கில் போச்சுன்னு சொல்லி நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, மண்டையில் அடிச்சுருப்பீங்க. நீங்கள் அந்த பேப்பரில் ஃபுல்லாக டிஎன்பிசி திட்டி எழுதியிருந்தால் கூட அவன் வந்து பேப்பரே திருத்த மாட்டான். இதுதான் இந்த டிஎன்பிசியில் நடந்தது. இதுதான் வந்து குரூப் 1 பொறுத்த மட்டும் இன்ன வரைக்கும். அதனால தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, நான் வந்து குரூப் 1 படிக்கிறேன், தயவுசெய்து படிக்காத, டைம் வேஸ்ட் பண்ணாது. அதுலேயும் ரிசர்வேஷன் வேறு, அதில் பெண்கள் இடஒதுக்கீடு, அந்த இடஒதுக்கீடுலாம் பார்த்தீங்கன்னா பாய்ஸுக்கு ஒன்றுமே அதில் கிடைக்காது. அது பிசியாக இருந்தீங்கன்னா ஒன்றுமே கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு தேர்வு தான் குரூப் 1 எக்ஸாமினேஷன். ஆனால் வெளியிலேருந்து பார்த்தா தெரியும். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மலை கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண் டிஎஸ்பி ஆனார் அப்படிலாம் வரும். இதெல்லாம் வந்து
என்ன சொல்கிறது, அந்த ரிசர்வேஷனில் ஆளை ஃபில் பண்ண முடியாத ஆட்களை மட்டும்தான் போடுவானு இல்லையா, மற்றபடி சாதாரண ஜென்ரல் கேட்டகரிக்கெலாம் வரவே வராது. சரி, குரூப் 2 எப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு குரூப் 2வில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்டர்வியூவில் ஃபுல் மார்க்குக்கு ஒரு டீம் இருக்கும். ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு 2 லட்சம் 5 லட்சம் பணம் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி பணம் இப்படிலாம் இருந்து நடந்தது தான் எக்ஸாமினேஷன். இதில் மட்டும் இன்றைக்கி மட்டும் என்னத்தை அப்படியே வந்து வானவில்லை வளைச்சு இந்த மாதிரி இது ஒரு நேர்மையான தேர்வு நடத்துகிறேன்னு சொல்லுவாங்க. இங்கே சொல்லுங்கள், டிஎன்பிசியிலேருந்து நாங்கள் தேர்வு நேர்மையாக தான் நடத்துகிறோம் அப்படின்னு எஸ்எஸ்சி சொல்லுவான், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், நாங்கள் தேர்வை நேர்மையாக தான் நடத்துகிறோம் அப்படின்னு. டிஎன்பிசியை பொறுத்த மட்டும் அது வந்து ஒரு கரப்ட் பிஎஸ்சி தான். ஏன் அப்படின்னா அங்கே உள்ளே போகிற ஆட்கள் எல்லாருமே வந்து என்னது இதுதான். அதனால தான் டெய்லி தினந்தோறும் ஒரு ஊழல்னு சொல்லி அவர் நடராஜன் ஒருத்தர் வந்து போட்டுக்கிருக்காரு. ஏன் அவர் அந்த நடராஜன் மேலே வந்து இவங்க வந்து ஒரு கேஸை போட வேண்டியது தானே, நீ வந்து ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டு சொல்கிற அப்படின்னு. அதெல்லாம் போட மாட்டாங்க, அவங்களுக்கு தான் தெரியும் நம்ம பண்ணுறதா அவர் சொல்கிறார் அப்படின்னு. அதுதான் இதுலேருந்து நான் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, தயவுசெய்து தமிழ்நாட்டு மாணவர்கள் இந்த டிஎன்பிசி எக்ஸாமினேஷன் படித்து உங்களுடைய காலத்தை நேரத்தை விரயம் பண்ணாங்க. மற்ற எக்ஸாமினேஷன்ஸ் பாருங்கள், எஸ்எஸ்சி ப்ரூவ் பண்ணுங்கள், ரயில்வேக்கு ப்ரூவ் பண்ணுங்கள். ரயில்வே எக்ஸாமினேஷன் தமிழ் எழுதலாம், எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன் தமிழ் எழுதலாம். சிஜியில் தவிர சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ் இதெல்லாம் தமிழில் எழுதி அழகாக ஒரு வருஷத்தில் நீங்கள் வேலை வாங்கிடலாம். டிஎன்பிசிலாம் நீங்கள் எப்போ என்ன பேட்டர்னை மாற்றுவான் அப்படிலாம் இருக்கவே இருக்காது. எஸ்எஸ்சியெல்லாம் பொறுத்தளவுக்கு இந்த பேட்டர்னா இந்த பேட்டர்ன் முன்னாடியே சொல்லிடுவான், இந்த லெவலில் தான் இருக்கும். லாஸ்ட்டு 10 இயர்ஸ் என்ன இருக்கோ அதை தான் கேட்பான். இந்த மாதிரி டிஎன்பிசி வந்து தனிப்பட்ட விருப்பெல்லாம் வந்து அதில் காட்டவே மாட்டான் எஸ்எஸ்சி. ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு வீடியோவாக இருக்கட்டும். தொடர்ந்து மற்ற எக்ஸாமினேஷன் தயாராகுங்க. டிஎன்பிசியும் ரயில்வேயும் ஒரே ப்ரிப்பரேஷன் தான். டிஎன்பிசியும் எஸ்எஸ்சி எம்டிஎஸ், டிஎன்பிசியும் எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் இதெல்லாம் ஒரே பேட்டர்ன் தான். ஒவ்வொரு இதுலேயும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ரயில்வே எக்ஸாமினேஷனுக்கு இங்கிலீஷ் கிடையாது, மேக்ஸு ரீசனிங் ஜிகே தான். எஸ்எஸ்சியை பொறுத்த மட்டும் இன்டர்வியூ கிடையாது, அதில் இன்டர்வியூ கிடையாது. மேக்ஸ்லாம் சில எம்டிஎஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கெலாம் வந்து என்னது குவாலிஃபைங் தான். அதனால் நீங்கள் சுற்றி விட்டால் கூட பாஸ் ஆகிடலாம். ரொம்ப எளிமையான தேர்வு. ஜூலை 24 வரைக்கும் டைம் இருக்குது. அதனால் தயவுசெய்து டிஎன்பிசி எக்ஸாமினேஷன் தயாராகி உங்களுடைய பொன்னான நேரத்தை வேஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்.